மக்களுக்காக தொந்தரவு கொடுத்திருக்கின்ற நமது திருப்பூர் மேயர் அவர்கள் நகரங்களில் உள்ள குப்பைகளை எல்லாம் எடுத்து முதலிவாள பகுதியில் உள்ள பாரக்குழிகளை குப்பைகளை கொட்டி அந்த பகுதிகளை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் தற்காலிக வாக்குறுதிகளை கொடுத்துக்கொண்டு மறுபடியும் அந்த குப்பைகளை போட்டுக்கொண்டு மக்களை துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல இப்போது இடுவாய் பகுதியிலும் அந்த குப்பைகளை கொட்டி இடுவாய் பகுதியில் உள்ள மக்களையும் வாழ்வாதாரம் சுகாதார கேடுகள் ஏற்படும் வகையில் நமது திருப்பூர் மேயர் அவர்கள் மக்களுக்கு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார். பல முறை பாரதிய ஜனதா கட்சி நகரங்களில் குப்பைகளை கொட்டி நகரம் வாரியாக போராட்டங்களை நடத்தியது. நகர வாரிங்கிற வார்டு வாரியாக போராட்டங்களை நடத்தியவுடன் அங்கிருக்கிற குப்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு முதுகாலை பகுதிகளிலும் இடுவாய் பகுதிகளிலும் கொட்டி மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான பணிகளை செய்யாம பல துறைகளை கொள்ளையடிப்பது போல இந்த குப்பைகளிலும் கடந்த வருடங்களாக இந்த குப்பை கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குப்பை கொள்ளையில் மேயர் அவர்கள் சுமாராக 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்ததாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அவர்கள் பல போராட்டங்களிலும் அதை எடுத்துரைத்துள்ளார். அதேபோல அனைத்து தரப்பிலும் இந்த ஊழல் மக்களுக்கு தெரிஞ்சு குப்பை மூலமாக ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மக்கள் தெரிஞ்சுட்டாங்க. இந்த குப்பைகளை கொட்டி மக்களுக்கு இவ்வளவு இடையூறு செய்து மக்களுடைய சாபங்களை பெற்று இப்படி ஆட்சி செய்யணுமாங்கிறது மேயர் அவர்களே நீங்களே யோசிங்க. நீங்களும் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, நீங்களும் ஒரு ஊருக்குள்ள குடியிருக்கிறீங்க. உங்க வீட்டு முன்னாடி ஒரு தொட்டி குப்பை இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள எப்படி வாசம் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியும் இருந்தாலும் தெரிய விடமாட்டீங்க. ஏன்னா மேயர் வீடு அங்க அப்படின்னு சுத்தமா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்க குப்பையை கொட்டினால் மட்டுமே உங்களுடைய மக்களுடைய வேதனை தெரியும். அதனால் இந்த குப்பை கொட்டி மக்களுக்கு துன்புறுத்ததை நிறுத்த வேண்டும் என்றால் இனி அடுத்த கட்டமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் கொட்டும் இடத்தில் அங்கிருந்து குப்பைகளை அள்ளி கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாண்டே கொட்டும் பணி கண்டிப்பாக விரைவில் நடக்க இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், மக்களை துன்புறுத்தி வாழ்ந்து ஊழல் செய்த காசு நீங்கள் யாருக்காகவும் எதற்காக சம்பாதிக்கிறீர்களோ அவர்கள் நன்றாக வாழ முடியாது, நீங்களும் வாழ முடியாது. மக்களை அதாவது 60 வார்டுகளில் ஒரு வார்டு தானே அப்படின்னு போனா பரவாயில்லைங்கிற மாதிரி 60 வார்டுகளிலும் இருந்து குப்பைகளை அகற்றிக் கொண்டு ஒரு வார்டுகளில் கொட்டி ஒரு வார்டுகள் மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை, போராட்டம் நடத்த உள்ள போராட்டத்தில் கலந்து கொண்டு நம் மக்கள் தங்கள் அனைவரும் தவறாமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.